வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவு செய்திகள். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் சிவில் சர்வீஸ் தின வாழ்த்துக்களை தெரிவித்த அவர், நம்பிக்கையான அரசு ஊழியர்கள் தேசப்பற்றுடன் மக்களுக்கு தொடர்ந்து சேவை செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் என்று தெரிவித்தார். தூர்தர்ஷன் லோகோவை காவி நிறத்தில் மாற்றியதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் பொதுகை என்ற அழகிய தமிழ் சொல்லை நீக்கியவர்கள் தற்பொழுது தூர்தர்ஷன் லட்சணையிலும் காவி கரையை அடித்திருக்கிறார்கள் என்று பாஜகவை சாடியுள்ளார். இந்த ஒற்றைவாத பாசிசத்துக்கு எதிராக இந்திய மக்கள் வெகுண்டெழுவதை 2024 தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். விசாரணை கைது காவல் நிலையத்தில் உயிரிழந்ததாக வருகின்ற செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டையில் காவல்துறை விசாரணை கைதி சாந்தகுமார் என்பவர் காவல் நிலையத்தில் உயிரிழந்ததாகவும் பிரேத பரிசோதனையில் அவர் உடம்பில் இரத்தக்கட்டு வீக்கம் உள்ளிட்ட காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் வருகின்ற செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் திமுக அரசு பொறுப்பேற்றதில் இருந்தே தமிழ்நாட்டில் காவல் மரணங்கள் அதிகரித்துக் கொண்டே இருப்பதாக குற்றம் சாட்டினார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்ட பதிவில், மகாவீரர் பிறந்த நாளை கொண்டாடும் சமண சமய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய மகாவீர் ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் என்றும், மகாவீரரின் போதனைகளை மனதில் நிலைநிறுத்தி அன்பின் வழியில் அறநெறியை சார்ந்த வாழ்க்கையை நாம் அனைவரும் மேற்கொள்ள உறுதி ஏற்க வேண்டும் என்று அதில் தெரிவித்துள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சமண சமய பெருமக்கள் அனைவரும் மனமார்ந்த மகாவீர் ஜெயந்தியை நல்வாழ்த்துக்கள் என்றும், மகாவீரரின் போதனைகளை மக்கள் அனைவரும் பின்பற்றி உயரிய நெறிமுறைகளோடு வாழ்ந்திட உறுதியேற்போம் என அதில் தெரிவித்துள்ளார். சென்னையில் கஞ்சா போதையில் போலீசார் மீது தாக்குதல் நடத்திவிட்டு தப்பி ஓடிய கஞ்சா வியாபாரிகளான உமாபதி மற்றும் அவரது நண்பரை கண்ணகி நகர் போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பிரேம் ராகுல் மற்றும் சந்தோஷ்குமார் ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். இதில் முக்கிய குற்றவாளியான உமாபதியை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மக்களவை தேர்தலுக்கு பஞ்சாப் நிர்வாகிகளுடன் மீதமுள்ள தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை உறுதி செய்வது குறித்து டெல்லியில் இன்று பஞ்சாப் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் காங்கிரஸ் மத்திய தேர்தல் குழு ஆலோசனை நடத்தியது. இதைத் தொடர்ந்து விரைவில் வேட்பாளர்கள் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமரின் விமர்சனத்திற்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பதிலடி கொடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், பிரதமர் மோடி 24 மணி நேரமும் மக்களுக்காக உழைத்து வருவதாக கூறுகிறார். கர்நாடக மாநிலத்தில் வெள்ளமும் வறட்சியும் ஏற்பட்ட போது பிரதமர் மோடி எங்கே இருந்தார்? மக்களுக்காக 24 மணி நேரம் உழைக்கிறேன் என்பது பிரதமர் கூறுவது வெறும் விளம்பரம் மட்டுமே என்று விமர்சித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜலாபூர் மாவட்டம் ஏக்லரா கிராமத்தின் அருகே ஒரு காரும் லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் இருந்து 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 8 பேர் பலத்த காயமடைந்து உயிருக்கு போராடிய நிலையில் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அவர்களில் 7 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். ஒருவருக்கொருவர் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மத்திய பிரதேசத்தின் போபால் அருகே உள்ள துங்ரி கிராமத்தில் நடந்த திருமண விழாவில் பங்கேற்றுவிட்டு காரில் திரும்பிய போது விபத்து நிகழ்ந்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. ஈரோடு மாவட்டத்தின் கடைகோடி, தாளவாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான இக்லூர், சிக்கள்ளி, நெய்தாளபுரம், திகினாரை உள்ளிட்ட கிராமங்களில் 20 நிமிடங்கள் பலத்த மழை பெய்தது. சிக்கள்ளி பகுதியில் விவசாய தோட்டத்தில் மழைநீர் தேங்கி அங்கு சிறு ஓடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஓடியது. அதேபோல் தாளவாடி அருகே பனகள்ளி கிராமத்தில் பலத்த சூறைக்காற்றுடன் மழை பெய்ததில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. சேதமடைந்த வாழைகளுக்கு தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தரணப்பேட்டை பஜார் பகுதியில் ராஜேந்திரன் என்பவருக்கு சொந்தமான அரிசி கடைக்கு வெளியே தூங்கிக் கொண்டிருந்த கூலி தொழிலாளி சின்ன குழந்தை என்ற மூதாட்டியின் தலையின் மீது மர்ம நபர் ஒருவர் கல்லை போட்டு கொலை செய்துள்ளார். இதனையடுத்து சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் அவனை பிடிக்க முயன்ற நிலையில் அவன் அங்கு இருந்து தப்பி ஓடிவிட்டான். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திண்டிவனம் புதுச்சேரி பைபாஸ் தடுப்பில் மோதி கார் எதிரே வந்த மற்றொரு கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
கோவை புரூக்ஃபீல்டர்ஸ் காமராஜபுரம் சிஎம்சி காலனிக்கு செல்லும் பொதுப்பாதையை கடந்த 30 ஆண்டு காலமாக ஆக்கிரமித்ததாக தனியார் நிறுவனத்திற்கு எதிராக புகார் எழுந்தது. கோவை மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் பொதுப்பாதை ஆக்கிரமிப்பை அகற்ற மாநகராட்சி கமிஷனர் கடந்த 2022ஆம் ஆண்டு உத்தரவிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து 21 சென்டில் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட 2 கடைகள் 4 போக்லைன் இயந்திரங்கள் மூலம் இடித்து அகற்றப்பட்டது. இதன் மூலம் சுமார் ரூபாய் 10 கோடி மதிப்பிலான நிலம் மாநகராட்சியால் மீட்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் ஆலப்புழாவில் உள்ள வாத்து கோழி பண்ணைகளில் பறவைகள் காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்டு இருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழக கேரள எல்லைப் பகுதிகளில் சோதனை சாவடி அமைக்கப்பட்டது. கேரளாவில் இருந்து போடிமெட்டு வழியாக தமிழக பகுதிகளுக்கு வரும் வாகனங்களை கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கண்காணிக்கப்பட்டு கிருமி நாசினிகள் தெளிக்கப்பட்டும் தமிழக பகுதிக்குள் அனுமதித்து வருகின்றனர். ஒன்றில் இளைஞர்கள் குழு ஒன்று நண்பரின் பிறந்தநாளை கேக் வெட்டி கொண்டாட திட்டமிட்டிருந்தனர். அப்போது மற்றொரு குழுவினர் குறுக்கிட முயன்றதால் இக்குழுவினரிடையே தகராறு ஏற்பட்டது. இந்த தகராறின் போது ஒருவரை கத்தியால் குத்தியதில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதில் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. இதுகுறித்து காவல்துறையினர் 3 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் சாலையில் நடந்து சென்ற 2 வாலிபர்களை அந்த வழி இருசக்கர வாகனத்தில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் கத்தியால் குத்தி தாக்கியுள்ளனர். அப்போது ரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்த இருவரில் ஆகாஷ் என்ற வாலிபர் பலியானார். இதையடுத்து 2 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனால் பொதுமக்கள் பெரும் பீதி அடைந்துள்ளனர். நைஜரில் முகாமிட்டுள்ள அமெரிக்க படைகளும் வெளியேற வேண்டும் என அங்குள்ள பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து அமெரிக்க வெளியுறவு அமைச்சகத்திடம் நைஜர் ராணுவம் பேச்சுவார்த்தை நடத்தியது. இதற்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி முதற்கட்டமாக அடுத்த 1 மாதத்தில் 1000 ராணுவ வீரர்கள் நைஜீரியில் இருந்து வெளியேற்றப்படுவதாக அமெரிக்க அரசாங்கம் தெரிவித்துள்ளது. நைஜீரியாவின் வடகிழக்கு பிராந்தியத்தில் பயங்கரவாதிகள் முகாமிட்டு சதித்திட்டம் தீட்டுவதாக உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அங்கு விரைந்த ராணுவ வீரர்கள் அவர்களது முகாமை குறிவைத்து தாக்குதல் நடத்தினர். இதில் கடந்த 1 வாரத்தில் மட்டும் 192 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். மேலும் 340 பேரை ராணுவம் கைது செய்தது. இதையடுத்து அவர்களது கட்டுப்பாட்டில் இருந்த 62 பணைய கைதுகளையும் ராணுவத்தினர் பத்திரமாக மீட்டனர். ஸ்ரீரங்கத்தில் மொட்டை மாடியிலிருந்து விழுந்து கல்லூரி மாணவி பலியான சம்பவத்தில் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளின் வருகை சேலம் ஏற்காட்டில் அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் 100 டிகிரியை தாண்டி செல்லும் நிலையில் வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க அதுவும் இன்று விடுமுறை என்பதால் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் குவித்துள்ளனர். நடைபெற்று வரும் IPL தொடரில் பங்கேற்பதற்காக ருத்ராஜ் கெய்க்வாட் தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி லக்னோவில் இருந்து விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். சென்னை விமான நிலையத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் வீரர்கள் வெளியே வரும்போது ரசிகர்கள் ஆரவாரத்துடன் வரவேற்றனர். தோனியை கண்டவுடன் ரசிகர்கள் சத்தத்தால் விமான நிலையமே அதிர தொடங்கியது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஏண்டத்தூர் சாலையில் அமைந்துள்ள கிராமத்து எல்லை தெய்வமாக விளங்கக்கூடிய நூக்காளம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க வான வேடிக்கைகளுடன் புனித நீர் கொண்டு வரப்பட்ட கலசத்தின் மீது ஊற்ற பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்தோடு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவிற்கு உத்தரமேரூர் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். பெரியபாளையம் அருகே அரியப்பாக்கம் கிராமத்தில் சுமார் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் சுப்பிரபாதம், கோபூஜை, 3ஆம் காலையாக சால ஆராதனை, மூல மந்திரம், ஓமங்கள் உள்ளிட்ட யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திரளான பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் முஷ்டத்தில் புகழ்பெற்ற பூவராக பெருமாள் கோவில் நடைபெற்ற ஆண்டு விழாவின் சிகர நிகழ்ச்சியான சித்திரை தேரோட்டம் நடைபெற்றது. தேரானது வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு என 4 வீதிகளிலும் வலம் வந்து தேர்நிலையை வந்தடையும். இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். விழுப்புரம் அடுத்த திருப்பாச்சலூர் கிராமத்தில் வெங்கடேச பெருமாள் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமி கோவிலில் கும்பாபிஷேக விழாவில் திருமஞ்சன அபிஷேகம், மகா தீபாதாரணை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து கோபுர கலசத்தின் மீது கருடாழ்வால் வட்டமிட்ட காட்சியளித்த பிறகு ராஜகோபுரம் கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றினர். மேலும் இன்று மாலை 7 மணி அளவில் கல்யாண வெங்கடேச பெருமாள் கோதண்டராமர் வீதியுலா புறப்பாடு நடைபெறும் என்பதை தெரிவித்தனர்.
கடலூர் மாவட்டம் குடியாத்தம் புதுப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள படவேட்டு எல்லையம்மன் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் கோவில் வளாகத்தில் யாகம் அமைத்து பட்டு வஸ்திரங்கள், நவதானிய வகைகள், மூலிகை பொருட்கள், வாசனை திரவியங்கள், மலர் வகைகள், பழ வகைகள், கார வகைகள் உள்ளிட்டவை கொண்டு சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியின் அருள் பெற்று சென்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் ஜெயின் சங்கத்தின் சார்பில் பகவான் மகாவீரர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மகாவீர் தெருவில் 17ஆம் ஆண்டு சமபந்தி விருந்து விழாவை மருத்துவர் ராமமூர்த்தி துவக்கி வைத்தார். இதற்கான ஏற்பாட்டினை அரக்கோணம் ஜெயின் சங்கத்தின் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஜெயின் சமூகத்தினர் செய்திருந்தனர். இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் செய்திகள் இன்று இரவு 8:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.